ரைட். இப்போ நாங்கள் Node.js-ஐ இன்ஸ்டால் பண்ணிட்டோம் மெஷினில். அடுத்ததாக பார்ப்போம் எப்படி நாங்கள் Node.js-ஐ யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி. ரைட். முதலாவதாக நான் ஒரு சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ணி ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான மொடியூல்ஸை நான் முதல் இன்க்ளூட் பண்ண வேணும். ரைட். இந்த மொடியூல்ஸ்ன்ற வந்து JavaScript லைப்ரரி மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். செட் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி கொள்ளலாம். ரைட். இந்த மொடியூல்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ரிக்வயர்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ரைட். எனக்கு இந்த சர்வரை க்ரியேட் பண்ணுறதுக்கு HTTP மொடியூல் தேவை. ஸோ அதை நான் முதல் இந்த ஃபைலில் இன்க்ளூட் பண்ண வேணும். ஸோ இந்த ரிக்வயர்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் இந்த HTTP மொடியூலை இன்க்ளூட் பண்ணி கொள்கிறேன். ரைட். ஸோ அந்த ரிக்வயர்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்குள்ளே சிங்கிள் கோட்ஸுக்கு இந்த HTTPன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த மொடியூல்ட நேம் HTTP. ரைட். இதை வந்து நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சேவ் பண்ணுறேன். HTTP என்ற நேமில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் இதை சேவ் பண்ணி கொள்கிறேன். ரைட். இப்போ நான் இந்த ஃபைலில் வந்து இந்த HTTP மொடியூலை இன்க்ளூட் பண்ணிட்டேன். ரைட். அடுத்ததாக சர்வர் க்ரியேட் பண்ண வேணும். ஸோ இந்த HTTPயை யூஸ் பண்ணி http.create server என்ற மெத்தட்டை யூஸ் பண்ணி நான் சர்வரை க்ரியேட் பண்ணி கொள்கிறேன். ரைட். இந்த க்ரியேட் சர்வர் என்ற மெத்தட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எழுதுகிறேன். அந்த ஃபங்க்ஷனில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன், ரிக்வெஸ்ட்டுக்கும் ரெஸ்பான்ஸுக்கும். ரைட். ஸோ அதுக்கு நான் நேம் கொடுக்குறேன், REQன்னு சொல்லி ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். அதுக்கு அடுத்ததாக ரெஸ்பான்ஸுக்குரிய பேராமீட்டருக்கு RESன்னு சொல்லி நேம் கொடுக்குறேன். ரைட். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ரெஸ்பான்ஸுக்குரிய RESன்ற பேராமீட்டரை யூஸ் பண்ணி RES.WriteHead என்ற மெத்தட்டை யூஸ் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்து HTTP ஸ்டேட்டஸ் கோட் ஓகே என்றக்குரிய ஸ்டேட்டஸ் கோட் 200 இங்கே நான் கொடுக்குறேன். ரைட். அதுக்கு அடுத்ததான் கண்டென்ட் டைப்பை நான் கொடுக்க வேணும். ஸோ கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டென்ட் டைப் அது வந்து டெக்ஸ்ட்டோ HTML இதுவாயும் இருக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டோ HTMLன்னு சொல்லி கொடுக்குறேன் சிங்கிள் கோட்ஸுக்கு. ரைட். ஸோ இப்போ வந்து நான் இந்த ரைட் ஹெட்ன்ற மெத்தட்டை யூஸ் பண்ணி HTTP ஸ்டேட்டஸ் கோட்டும் கண்டென்ட் டைப்பும் கொடுத்துட்டேன். ரைட். அதுக்கு அடுத்ததாக எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வரணுமோ அதை வந்து நான் இந்த RES.end மெத்தட்டை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் தேவையோ அதை வந்து சிங்கிள் கோட்ஸுக்கு கொடுக்குறேன். எனக்கு ஹலோ வேர்ல்டுன்ற ரெஸ்பான்ஸ் தேவை. ஸோ நான் இங்கே சிங்கிள் கோட்ஸுக்கு ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுக்குறேன் இந்த RES.end மெத்தடில். ரைட். இப்போ அதுக்கு அடுத்ததாக வந்து இது ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு .listenன்னு சொல்லி கொடுத்து அதுக்குள்ளே வந்து நீங்கள் எந்த போர்ட்டில் வந்து நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்களோ அந்த சர்வர் போர்ட்டை வந்து நீங்கள் இதில் கொடுக்க வேணும். ரைட். நான் இங்கே 8080 போர்ட்டை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் இங்கே கொடுக்குறேன். ரைட். இப்போ இதை நீங்கள் ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இங்கே டெஸ்க்டாப்பில் மை வெப்ன்ற ஃபோல்டருக்கு Node.js ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே node1.jsன்னு சொல்லி நேம் கொடுத்து சேவ் பண்ணி இருக்கிறேன். ரைட். நாங்கள் இந்த Node.js ஃபைல்களை சேவ் பண்ணிக்க .js என்ற ஃபார்மேட்டில் சேவ் பண்ண வேணும். name.jsன்னு சொல்லி கொடுக்க வேணும். ரைட். இப்போ இதை நாங்கள் எப்படி அக்சஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட டெர்மினலில் போய் உங்கள் Node.js ஃபைல் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணின ஃபைல் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துக்கு போக வேணும். ரைட். எனக்கு வந்து இந்த ஃபைல் டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ cd என்ற கமாண்டை யூஸ் பண்ணி டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து cd என்ற கமாண்டை யூஸ் பண்ணி அந்த ஃபோல்டர்கிட்ட நேம் கொடுக்குறேன் மைவெப். அந்த மைவெப் என்ற ஃபோல்டருக்குள்ள cd வந்து ஸ்மாலில் கொடுக்க வேணும், ஸ்மால் லெட்டர். ஸோ நான் முதல் கேபிட்டலில் C கொடுத்துட்டேன். இப்போ வந்து cd மைவெப் என்று கொடுத்து மைவெப் என்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். அதுக்கு அடுத்ததாக வந்து cd Node.js அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டேன். ரைட். இப்போ எந்த ஃபைல் இருக்கிற பாத்துக்கு வந்துட்டேன். டெஸ்க்டாப்பில் மைவெப் என்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற Node.js என்ற ஃபோல்டருக்குள்ளே எந்த ஃபைல் இருக்குது. ரைட். ஸோ இப்போ நான் இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு வந்து நோட் கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து எந்த ஃபைல் நேமை கொடுக்க வேணும். ரைட். எந்த ஃபைல் நேம் node1.js நோட் ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம் கொடுக்க வேணும். ரைட்.
ஸோ இப்போ வந்து உங்களோட சர்வர் ரன் ஆகி கொண்டிருக்குது. நான் சர்வருண்ட போர்ட் வந்து 8080 கொடுத்தேன் நான். ஸோ ஒரு ப்ரௌசரில் போய் நீங்கள் லோக்கல் கோஸ்ட் நீங்கள் என்ன போர்ட்டில் நீங்கள் கொடுத்தீங்களோ என்ன போர்ட் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுக்க வேணும். நான் இங்கே 8080 சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அதை நான் இங்கே அக்சஸ் பண்ணுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அங்கே என்ன ரெஸ்பான்ஸ் வரணும்னு சொல்லி கொடுத்தேனோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ரைட், ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி கொடுத்தேன் நான், அது எனக்கு இங்கே வந்திருக்கு இந்த போர்ட்டை அக்சஸ் பண்ணிக்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணி ரெஸ்பான்ஸ் வந்து எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த போர்ட்டில் அக்சஸ் பண்ணுறேன். இந்த சர்வர் வந்து லிசன் ஆகிறது வந்து 8080 போர்ட்டில் லிசன் ஆகுது. ரைட், ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி நாங்கள் இதை அக்சஸ் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களோட ஃபைல் எந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்குதோ அந்த பாத்தை கொடுத்து அந்த ஃபோல்டர் இருக்கிற பாத்துக்கு முதல் நீங்கள் போக வேணும். போய் நோட் ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேமை கொடுக்க வேணும். அதுக்கடுத்ததாக வந்து நீங்கள் என்ன போர்ட்டில் லிசன் பண்ணுறதுக்கு அங்கே கொடுத்தீங்களோ அந்த போர்ட்டை இங்கே கொடுக்க வேணும். லோக்கல் ஹோஸ்ட் :8080 சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். நீங்கள் என்ன போர்ட் கொடுத்தீங்களோ அந்த போர்ட்டை கொடுக்க வேணும். ரைட், ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது இங்கே உங்களுக்கு வரும். ரைட்.